எஜுகேஷன் லோன் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஆர் ஓவர்சீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் கேட்குற ஒரு விஷயம், சார் நான் எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கேன், பட் எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு எஜுகேஷன் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாருங்கள். பிகாஸ் நிறைய பேர் லாக் ஆகிறதே அதில் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணாமல் அவங்களோட இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், என்னென்ன கொலேட்ரல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னு பாருங்க. பிகாஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொலேட்ரல் இல்லாமல் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லோனையே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நான் கொலேட்ரலில் லோன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாயிடும். லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி கொலேட்ரல் லோனை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லை நான் கொலேட்ரல் லோனை அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹிடன் சார்ஜஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏன்னா லோன் எடுக்கும்போது நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபைல் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே 2 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் லோனோட ப்ராசஸிங் ஃபீ. ஸோ இதை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. லோன் எடுக்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் பணம் வந்துடுது. பட் அது கட்டும்போது தான் எல்லாருமே கஷ்டப்படுறோம். பட் கட்டுறது கண்டிப்பாக கவனமாக ஒவ்வொரு மாதமும் மிஸ் பண்ணாமல் அந்த இஎம்ஐயை கட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மந்த் இஎம்ஐ மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்கள் சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் கோஅப்ளிகண்ட்டாக சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க சிபில் ஸ்கோருமே குறையும். இந்த விஷயத்தை யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லோன் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபீஸை யூனிவர்சிட்டிக்கு டைரக்டாக பேங்கே தான் பே பண்ணுவாங்க. அப்படி பே பண்ணும்போது கரன்சி ரேட்டு எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ யூகேல படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பே பண்ணும்போது கரன்சி ரேட் 120 rupeesனா அவங்க 5 rupees 125 126ன்னு வச்சு பே பண்ணலாம். பட் அவ்வளோலாம் பே பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படி பே பண்ணுறீங்கன்னு கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாறுறதுலே அதில் தான் ஏமாறுறாங்க. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கவனத்தில் வச்சு ஒவ்வொன்றும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரி லோன் இஷ்யூஸில் மாட்டக்கூடாது, எந்த ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர் ஓவர்சீஸ் லோன் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அவங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு லோன் எப்படி கிடைக்கும், என்னென்ன சார்ஜஸ் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.